குன்னூர் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய தாவேகா வேட்பாளர் தங்கராஜ் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் தங்கராஜ் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து தாவேகா வேட்பாளர் தங்கராஜுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பூர்வகுடி மக்களான படுகர் இன மக்களிடையே படுகர் மொழியில் பேசி தனக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கிராம மக்களிடையே குறைகளை கேட்டறிந்த அவர் அப்பகுதி மக்களின் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். அடிப்படை வசதிகள் என்பது சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிடம் வசதி, டிரைனேஜ் வசதி, இவைகள் எதுவும் சரியாக இல்லை. அதேபோல் தேயிலைக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. அதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கிடைப்பதில்லை. அதேபோல் விவசாய தோட்ட தொழிலாளர்களுக்கும் சரியான ஊதியம் கிடைப்பதில்லை. இது போன்ற பல பிரச்சனைகள் கிராம பகுதிகளில் இருக்கின்றன. அவர்கள் அனைத்தையும் தெரிவித்தார்கள். சுடுகாடு செல்வதற்கு கூட சாலைகள் இல்லை என்ற நிலை இருக்கிறது. இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஆகவே நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தவுடன் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் தேவையான அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்து தரப்படும். அது மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட்டால் அருகாமையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருப்பதில்லை. ஆகவே ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருந்துகள் இருக்குமாறு ஏற்பாடு செய்து நிச்சயமாக மக்களின் வாழ்க்கைக்கு, நல்வாழ்க்கைக்கு தாவேக ஆட்சி, தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சி உறுதி செய்யப்படும். அதில் அவர்கள் கூறியது போல எம்எல்ஏவாக அல்லாமல் தொகுதியின் காப்பாளராக செயல்படுவேன் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறுகிறேன்.